அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் மீண்டும் ஒரு புயலுக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு அருகே வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும் தெற்கு அந்தமான் மற்றும் வடக்கு சுமத்திரா தீவு பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஞாயிறன்று உருவாகியுள்ளதாகவும் கூறினார். இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் வலு மற்றும் போக்கு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் தெரிவித்த பாலச்சந்திரன், சென்னையின் சில பகுதிகளில் விட்டு ஓரிரு முறை லேசான மழை பெய்யும் என்றும் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகிரியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் கூறினார். வட சுமத்ரா தீவு பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். அதன் பின்னர் வருகின்ற 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நிலை மற்றும் போக்கு குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சிவகிரியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும்.